ஹலோ எவ்ரிவன், சூப்பர் டேஸ்ட் அண்ட் ஈஸியா ஹோம்மேட் குர்குரே எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? 200 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் கடலை மாவு, 50 கிராம் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸ்டவ்ல பேன் வச்சு பேன்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை இதுல சேர்த்து கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. களி மாதிரி கிண்டுறதுனால மாவு நல்லாவே வெந்துரும். தண்ணியெல்லாம் நல்லா ஊத்தி இந்த மாதிரி திரண்டு வரும். இதுதான் பதம். கையில லேசா எண்ணெயை தடவி இந்த மாதிரி நீள நீளமா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ராப்பரா உருட்டணும்னு தேவையில்லை. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்னு ஒன்னா பொறுமையா போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, இல்லைன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். சீசனிங்க்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, பவுடர் பண்ண ஒயிட் சுகர் 2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா ஏர்டைட் கண்டெய்னர்ல ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து வச்சிருங்க. சீசனிங் போடாம சாப்பிட்றப்ப மட்டும் சீசனிங் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பதுத்து போயிடும். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டா ஹோம்மேட் குர்குரே ரெடி. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கு பெனாஸ் vlog சப்ஸ்கிரைப்